நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. With literal freshness. நீங்களாவது கேட்டீங்களே சூர்யா சார், ஏதோ கொஞ்சம் சுமாரா தான் இருக்கேன். இவ்வளவு அன்பா பக்கத்துல வந்து நல்லா இருக்கியான்னு கேக்குறாரு. இந்த மனுஷன் மேல அப்படின்னா உங்களுக்கு காண்டு சூர்யா சார் மேல இல்ல, சீட்டா மேல. 10 வருஷம் கழிச்சு சூர்யா சாரோட படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பக்கவான தியேட்டர் மெட்டீரியலா இருக்குன்னு வாண்டடா போய் படத்தை பார்த்தேன். காதுனாச்சு. ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? சரி, இப்ப படத்துல சவுண்ட் மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டு கண்ணாடி திருப்பின ஆட்டோ எப்படி ஓடு ஜீவாங்கிற மாதிரி 20 டெசிபிள் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டு 2000 கோடி கலெக்ஷன் எப்போ வரும், டிசம்பர்ல எப்ப சக்சஸ் மீட் வைக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிவான் டீம். எல்லார் கையிலயும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால படம் 2000 கோடி கலெக்ட் பண்ணனும் ஹைப் ஏத்தி சுத்திட்டு இருந்தீங்களே, அது இந்த படத்தை பார்த்துட்டு தான் சொன்னீங்களா? சரி, இப்ப கதைக்கு வருவோம். இப்ப ஓபன் பண்ணா சுமார் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால ஒரு தீவை காட்டுறாங்க. அந்த தீவுக்குள்ள ஒரு பாட்டி உட்கார்ந்து அங்க இருக்கிற பசங்களா உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருக்கு. ஒண்ணு நடக்கிறப்போ எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, யாரு கூட நடந்துச்சுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். பாட்டி என்ன கதைரா சொல்லிட்டு இருக்கு? வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்ப அப்படியே பிரசன்ட்ல 2024க்கு வருவோம். பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னா, ரஷ்யால ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் சென்டரை காட்டுறாங்க. அந்த ரிசர்ச் சென்டர்ல என்ன பண்றாங்கன்னா, குட்டி பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க மூளையை ஓபன் பண்ணி வச்சு கோதறிட்டு இருக்காங்க. அதாவது குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு குட்டி பையன் தப்பிச்சிடுறான். Hey, I've seen this one. This is a classic. இவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி எப்பறா தப்பிச்சான்? ஏதோ ஒண்ணு தப்பிச்சிட்டான். தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல குறுக்க ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின்ல அந்த பையன் தெரியாதனமா ஏறிடுறான். இப்ப அங்க இருந்து கட் பண்ணி அப்படியே கோவா காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். நீங்க எல்லாம் பண்றது ஷவர் பார், பிரான்சிஸ் பண்றது பவர் பார். யோ சீட்டா, எங்க சூர்யா அண்ணனுக்கு இப்படி ஒரு ஒஸ்டான இன்ட்ரோ சீன் எழுத உனக்கு எப்படியா மனசு வந்தது? இப்ப இன்ட்ரோ சீனோட சேர்ந்து ஃபைட் முடிஞ்சதும் சூர்யா சார் பிடிச்ச அக்யூஸ்ட போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்க போறாரு. ஆமா, இப்ப எதுக்கு அவனை பிடிச்சாரு, எதுக்கு போலீஸ்ல ஒப்படைக்கணும்? அதாவது இந்த பிரசன்ட்ல இருக்க சூர்யா சார் ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்கிறாரு. அதாவது என்னன்னா, போலீஸால பிடிக்க முடியாத அக்யூஸ்ட இவர் பிடிச்சு கொடுத்தாருன்னா அவருக்கு வந்து வெகுமானம் தருவாங்க. அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. நீங்க கேட்ட டிசோசா எனக்கு வர வேண்டிய 5 lakhs பவுண்டி கொடுங்க. கமிஷனர் 5 lakhs என்கிட்ட கொடுங்க. ஏய் யோ யோ, முடிச்சது நான் தான். ஹே முடிச்சது நான் தான். யாரா அவனை பிடிச்சது? அருமைடா, அதெல்லாம் ஜம்மன விளக்கு வெச்சு விட்டு போயிட்டு போ. அறுத்தி வெச்சு விட்டீங்க நமக்கு. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கனே சூப்பர் கிரிஞ்ச். இந்த மாதிரி கிரிஞ்ச் நான் பார்த்து வரலங்க. சரிப்பா, 2 பேரும் ரொம்ப சண்டை போடுறீங்க. காருக்குள்ள போய் சமாதானமாங்க. சார், இப்போ நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு தெரியுதா? திரும்ப ரஷ்யாவுக்கு போறாங்க. அங்க ஒரு வில்லனை காட்டுறாங்க. ஆமா, இவர் யாரு? மனசாட்சியை தொட்டு சொல்லு, இவர் யாருன்னு சத்தியமா உனக்கு தெரியல. இப்ப கட் பண்ணிட்டு திரும்ப கோவாவுக்கு வராங்க. கோவால இன்னொரு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு கேஎஸ்ஆர் சார் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு நம்ம சூர்யா சார் போன இடத்துல தெரியாதனமா அந்த அக்யூஸ்ட போட்டு தள்ளிறாரு. அந்த இடத்துல ரஷ்யால இருந்து ஒரு பையன் தப்பிச்சு வந்தான் பாத்தீங்களா? அவன் அங்க நின்னு இந்த மர்டரை மறைவா நின்னு பாத்துறான். இதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சிருக்காங்களா, இல்ல படத்தோட ரிசல்ட் அப்பவே சிம்பாலிக்கா சொல்லிட்டாங்களா? இப்ப ஐ விட்னஸ் ஆன அந்த பையனை அபேஸ் பண்ணி அடைக்கலம் கொடுத்து அன்பா பாத்துக்கிறாரு நம்ம சூர்யா சார். அதுக்குள்ள ரஷ்யால இருந்து அந்த பையனை தேடி வர கேங்கு சூர்யா சார் அட்டாக் பண்ணிட்டு அந்த பச்சை மண்ணை பார்சல் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க.
உடனே சூர்யா சார் கையெல்லாம் உடச்சுக்கிட்டு அந்த காப்பை கழட்டிட்டு காப்பாத்த ஓடுறாரு. திடீர்னு அங்க இருந்து கட் பண்ணி திரும்ப பாஸ்டுக்கு போயிட்டாங்க. இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப அங்க காட்டுறாங்க. எதையுமே முழுசா முடிக்க மாட்டீங்களா? சரி, இங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு பாப்போம். சுமார் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால ஒரு 3000 ரோமானியர்கள் நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்களா? இல்ல, அவங்க படை வீரர்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்க லேண்ட் தேடி வந்தாங்க. அந்த லேண்ட் இருக்கிற பகுதி தான் ஐந்தீவு. இந்த ஐந்தீவுங்கிறது 5 தீவா பிரிஞ்சிருக்கு. மண்டையூர், முக்காடு, வெண்காடு, அரத்தி, பெருமாச்சி. இதுல தி பிக்கஸ்ட் பிளேஸான பெருமாச்சியை எப்படியாவது அபேஸ் பண்ணி ஆகணும்ட்டு நட்டி சார் கிட்ட ஐடியா கேட்கிறாரு. உடனே நட்டி சாரும் அதுக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுக்குறாரு. அங்கிருந்து 100 வீரர்களா கூட்டிட்டு வந்து அந்த லேண்ட் நீங்களே எடுத்துங்க அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் அந்த பெருமாச்சியில மொத்த மக்கள் தொகையே ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட ஒரு 3000 பேர் இருக்காங்க. இவங்களே போய் அவங்க வெட்டிட்டு அந்த இடத்த எடுத்துக்கலாமே. இப்ப நட்டி சாரும் போய் அங்கிருந்து முதல்ல ஒரு 100 வீரர்களை கூட்டிட்டு வந்து கறி வெட்டுற மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட கையும் வெட்டி கொண்டு போய் கொடுத்து காசு வாங்குறாரு. Because money is always ultimate. அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்ப அடுத்ததா இன்னொரு 100 பேரை போய் கூட்டிட்டு வராரு. அந்த இடத்துல நம்ம சூர்யா சார் திடீர்னு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்து இளம்பவழி வந்த பெருமலைய பெத்த தங்கை எழுந்த பேர சாந்தன சாட்ச செந்தி உணர்ந்த மவ ஏர்மா மாடுகடா ஏன்னா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல மெதுவா பேசுங்கடா. நீ எதை பெத்த தீரங்க எங்க பெருமாச்சி காரந்த நட்டி சாரை எரிச்சிடுறாரு. உடனே நட்டி சாரோட ஒய்ஃப் வந்து இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேணும், நீ தான் அந்த பையனை காப்பாத்தணும்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு அவங்களும் போய் ஜோதியில ஐக்கியம் வாங்கிடுறாங்க. நெருப்புல எரிஞ்சு அப்படியே ஜோதியில ஐக்கியமாயி சும்மா ஜோதிகா மாதிரி தக்க சிக்கு தக்க ஜிம் தக்க சிக்கு தக்க ஜிம் சக் சக் சக். இப்ப சூர்யா சார் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பையனுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுத்து சேஃபா பாத்துக்கிறாரு. இப்ப நம்ம சூர்யா சார் கேங்க காலி பண்றதுக்காக அந்த ரோமானியர்கள்ல இருந்து சில பேர் போயிட்டு அரத்தில இருக்கிற வில்லனை பாக்குறாங்க. அப்பதான் வில்லனான நம்ம பாபி டியோல காட்டுறாங்க. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. அவரும் அவங்க கிட்ட ஒரு டீலிங்க போடுறாரு. லேண்ட் உண்டு, கோல்டு எந்து அப்படின்ட்டு டீலிங்க போட்டு முடிச்சிட்டு அவரோட 2 பசங்களை சண்டைக்கு அனுப்புறாரு. இப்ப சண்டைக்கு போனவங்கள சூர்யா சார் போட்டு சாத்தம் சாத்துறாரு. இப்ப சூர்யா சார் உடனே அந்த பையன் கிட்ட டேய் தம்பி ஓடி போய் கத்தி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்ல அந்த பையனும் ஓடி போய் கத்தி எடுத்துட்டு வந்து கையில கொடுப்பான்னு பார்த்தா சாட்டுல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அவரு உடனே அந்த கத்தியை புடுங்கி வில்லனோட பையனை கொன்னுட்டு பாபி டியோலுக்கு சவால் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப அந்த பையனை திரும்ப சூர்யா சார் பார்த்து அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. நான் செத்தா உன் கையால தான் சாவேன், நீயே என்ன கொல்லு, பட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கொல்லு, எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த பையனுக்கு திரும்ப ஆயா வேலையை கண்டினியூ பண்றாரு. யோ சீட்டா என்னையா பண்ணி வச்சிருக்க? நவீன சரஸ்வதி சபதம்ல வர சீன் அப்படியே சுட்டு வச்சிருக்க. அட இந்த பாட்டை எப்படா மிஸ் பண்ண? இந்த சாங்ல இதுவரையும் தமிழ் சினிமால யாருமே ட்ரை பண்ணாத ஒரு புது விஷயத்தை நம்ம சூர்யா சார் ட்ரை பண்ணிருக்காரு. எல்லாரும் காலை வச்சு ஸ்டெப் போடுவாங்க, கையை வச்சு ஸ்டெப் போடுவாங்க. ஆனா நம்ம சூர்யா சார் நாக்க வச்சு ஸ்டெப் போடுறாரு. இப்ப வில்லன் சாரோட கடைசி பையன் அவனோட அண்ணன்கள் 2 பேரையும் சூர்யா சார் கொண்ட காண்டுல சூர்யா சார் கேங்ல இருந்து ஒரு 25 பொண்ணுங்க தனியா மூலிகை பறிக்க போறாங்க. அவங்கள இவர் கேங்கா சேர்ந்து நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல கொலை பண்ண ட்ரை பண்றாரு. உடனே அந்த கேங்ல இருந்து ஒரு பொண்ணு சூர்யா சாருக்கு தகவல் சொல்லுது. அண்ணா நாங்க ஒரு 25 பேர் இங்க தனியா மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை ஒரு 15 பேர் சுட்டு போட்டாங்க, உடனே எங்களை வந்து காப்பாத்துங்க. எதுக்கு? நானும் சேர்ந்து சாவா? உங்களுக்கு தான் ஆல்ரெடி சண்டை சொல்லி கொடுத்துருக்கேன்ல, உங்களை நீங்களே காப்பாத்தீங்கடி. என்னமா சொல்றாங்க அண்ணன்? அவர் ரொம்ப பிஸியா இருக்காராம், எங்களுக்கே ஆல்ரெடி சண்டை தெரியுமா, அதனால எங்களே காப்பாத்தி சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட கேட்டீங்க? அது எங்களுக்கு சண்டை தெரியும், ஆனா எங்களுக்கு சண்டை தெரியுங்கிறது அவர் சொல்லிதான் எங்களுக்கே ஞாபகம் வருது. சோ செத்து போ. இப்ப அந்த பொண்ணுங்களா சேர்ந்து வில்லனோட 3வது பையனையும் கொண்டுறாங்க. உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாலே கோர்ட்லாம் இருந்திருக்கு பாருங்க. இப்ப அந்த கோர்ட்டுக்கு போன இடத்துல எல்லா தலைவர்களும் நின்று பேசிட்டு இருக்கும்போது வில்லன் திடீர்னு டென்ஷன் ஆகி கொய்யா என் பையனை கொண்டுட்டு கூலா நின்று பேசிட்டாடா இருக்கீங்கன்ட்டு சூர்யா சாரோட அப்பாவை போட்டு தள்ளிடுறாரு. இந்த விஷயம் சூர்யா சாருக்கு தெரிய வர டி பாபி டியோல் ஒழுங்கா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓலை அனுப்புறாரு. உடனே வில்லனும் அவரோட வீரர்கள்லாம் திரட்டிக்கிட்டு கப்பல் வழியா அந்த தீவுக்கு வராங்க. உடனே சூர்யா சாரும் அவங்க மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க மலையில இருந்துகிட்டு அங்க தீப்பந்தம்லாம் கொளுத்தி வச்சு
டேய் நான் இங்க இருக்கேன் நீ இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாரு. உடனே இவங்களும் கிளம்பி போறாங்க. சூர்யா சாரும் தனியாவே நின்னு அந்த 300 வீரர்களையும் காலி பண்றாரு. சண்டை போட்டு சாவறாங்க, ஒரு ஒற்றுமையே இல்ல. இவர் சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள சூர்யா சார் காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருந்த அந்த பையனை பாபி டியோல் தூக்கிட்டு போயிடுறாரு. பொய்யால உன் ஏரியாவுக்கு வரவும் தான் எல்லாரையும் போட்டு அடிக்கிற, நீ ஆம்பளையா இருந்தா என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. உடனே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வராங்க. பிரசன்ட்ல அந்த பையனை தூக்கிட்டு போறாங்கல்ல வில்லன்லாம், அவங்கள காப்பாத்துறதுக்கு சூர்யா சார் விடாம விரட்டுறாரு. அந்த பையனை காப்பாத்த ட்ரை பண்றதுக்குள்ள சூர்யா சார சுட்டுறாங்க. கன் ஷாட் எல்லாம் வாங்கியும் திரும்ப விடாம விரட்டுறாரு. அதுக்குள்ள அந்த பையனை பிளைட்ல ஏத்திடுறாங்க. இப்ப பிளைட்ல ஏத்தின பையனை காப்பாத்துறதுக்காக சூர்யா சார் என்ன பண்றாருன்னா பைக்ல ஸ்டண்ட் பண்ணி பைக்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பிளைட்டுக்கு ஜம்ப் ஆகி அந்த பையனை காப்பாத்த ட்ரை பண்றாரு. இங்க சூர்யா சார் பிளைட்டுக்கு ஜம்ப் ஆனதும் கட் பண்ணி இப்ப திரும்ப பாஸ்ட் காட்டுறாங்க. அங்க சூர்யா சார் கப்பல்ல போய் வில்லன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த பையன் இறந்துடுறான். ஆனா இங்க பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னா அந்த பையனை சூர்யா சார் எப்படியும் காப்பாத்திடுறாரு. இந்த பைக்ல இருந்து பிளைட்டுக்கு ஜம்ப் ஆகுறது, பிளைட்ல மயங்கியும் பிளைட்டை கையில பிடிச்சி தொங்கிக்கிட்டே போறது, இந்த மாதிரி காட்சிகள்லாம் கண்டிப்பா நம்ம சீட்டா வந்து ரொம்ப நாள் உட்காந்து யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கொடுமையில பெரிய விஷயம் என்னன்னா கடைசியா கார்த்திக் சாரோட கேமியா வேற. ஏண்டா கார்த்திக் சார் மண்டையில ஒரு QR கோட போட்டு விட்டுட்டு டெரர் லுக்குன்னு சொன்னா எப்படா நம்புறது? ஆனா நம்ம சீட்டாவுக்கு சூர்யா சார் ஃபேமிலி மேல என்ன காட்டுன்னு தெரியல. அண்ணன் தம்பி 2 பேருமே முடிச்சு விட்டாரு. இதுல பார்ட் 2க்கு லீடு வேற. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிளாக் பஸ்டர் வர படமே பார்ட் 2ல பாடி ஆயிடுது. இது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பாடி ஆகிடுச்சு. இத பார்ட் 2 எடுத்தா எப்படி இருக்க போதோ தெரியல. நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கலனா இதுக்கப்புறம் பார்க்கும்போது காதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கூடவே சேர்த்து கண்ணையும் க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்க, கீழே வந்து சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஆல் ஒரு சிம்பிள் இருக்கும் அதையும் கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். This is Vijay Kumar signing off. Bye.